வயசானா ஒரு சின்ன பொண்ணை கட்டிக்கிட்டேன்னு ஊர் உலகத்துல தப்பா பேசிட கூடாதுன்னு தான் இத்தனை நாளா நான் அதை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்தேன். இதோ இப்போ சொல்லிட்டேன், போதுமா? போ. இப்படி சொல்லிட்டா நாங்க நம்பிடுவோமா? வேற என்ன பண்ணணுங்கிறீங்க? சத்தியம் பண்ணணும். சத்தியமா? மீனாட்சி என் பொண்டாட்டின்னு சத்தியம் பண்ணணும். அப்பதான் நான் நம்புவேன். அண்ணா, என்னன்னு நீ பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற? அவர்தான் மனசாரதான் தாலியை கட்டினேன்னு சொல்லிட்டாருல. இதுக்கு மேல என் லைஃப நான் பாத்துக்கிறேன். வார்த்தைய மாத்தி மாத்தி பேசி ஏமாத்திடுவாங்க தங்கச்சி. அப்புறம் உன் வாழ்க்கை தான் வீணா போவோம். நீங்க என்ன மன்னிச்சிருங்க. இவ்ளோ தூரம் உங்க மேல நம்பிக்கை இல்லாம பேசுறவர்கிட்ட நம்ம ஆதாரத்தோட தான் பேசணும். அண்ணே, ஒரு நிமிஷம் இருண்ணே, வரேன். ஆதாரமா? இவ என்ன ஆதாரம் வச்சிருக்கா? ஐயா, ஐயோ, ஹனிமூன் டிக்கெட். இது இவ கையில எப்படி? இதோ பாரு, வார்த்தையெல்லாம் சொன்னா நம்ப மாட்டேன்னு சொன்னல, இப்பயாவது நம்புவியா? எங்க 2 பேருக்கும் ஹனிமூன் போறதுக்கான பேக்கேஜ். மத்தவங்க முன்னாடி எப்படி இருந்தாலும் நாங்க சந்தோஷமா தான் இருப்போம். போதுமா? என் புருஷன் பிரஸ்டீஜ மெயின்டைன் பண்றாரு. அத நாம கெடுத்துட கூடாதுன்னு தான் நானும் எதையும் வெளியே காட்டிக்காம இருந்தேன். இப்போ பிடிவாதத்தால எல்லாத்தையும் வெளியே சொல்ல வேண்டியதா போயிடுச்சு. ஏங்க, என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு வேற வழி தெரியல. சரி மீனாட்சி, இது எங்க இருந்து எடுத்த? நம்ம பெட்ரூம்ல இருந்ததா? நம்ம பெட்ரூம்லயா? கட்டில் கட்டில தான் வச்சிருந்தேன். என்ன மாமா, என் தங்கச்சி மேல இவ்வளவு அன்பும் அக்கறையும் வச்சுக்கிட்டு இவ்வளவு நாள வெளியே சொல்லாம மறைச்சிருக்கீங்க. நான் வேற தேவையில்லாம வார்த்தையெல்லாம் விட்டுட்டேன். வெரி சாரி மாமா, என்ன மன்னிச்சிருங்க. என்ன மன்னிச்சு